ஹாய், வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வேரியபிளை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணலாம், அண்ட் தென் அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸை கொடுக்கலாம், அண்ட் தென் வேரியபிளை எப்படிலாம் கொடுக்கக்கூடாது, வேரியபிளை என்ன மாதிரி நேம் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். we will move on to the video. இப்போ வேரியபிள் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கு. மெயினாக வேரியபிளுங்கிறது டேட்டாவை டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணுறது. அதுக்குன்னு ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. ஏன்னா அது எரேசபிளாக ஈஸியாக எரேசபிள் ஆகிடும். ஏன்னா அது ஜஸ்ட் லைக் டெம்ப்ரவரி டேட்டா ஸ்டோரேஜ். நீங்கள் கொடுக்க போகிற அந்த டேட்டாவை ஒரு பர்டிகுலர் நேமோட அதுக்கு பேர் வைக்கிறீங்க, அவ்வளோதானே. அது நீங்கள் கொடுக்க போகிறது ஒரு இன்டீஜராக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டாக இருக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. ஸோ அதனால் ஒரு வேரியபிளுங்கிறது ஒரு டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் தான். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே மை நம் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மை நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராபப்ளி எல்லாருமே ஜென்ரலாக டிக்ளேர் பண்ணுறது இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த விஷயம் நேம் வைக்கிறீங்கன்னா ஏன் வைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இடத்துல அது இன்டிஜராக தான் டிக்ளேர் பண்ணும்போது இன்புட் இன்னும் டீசெண்டாக இருக்கும், நம்பர் _ இன்புட் ஈக்குவல் டு இங்கே நீங்கள் ஒரு பர்டிகுலரான நம்பரை கொடுக்கலாம். அண்ட் உங்கள் நேமை கொடுக்குறீங்கன்னா, நேமுங்கிற ஒரு வார்த்தையே மோஸ்ட்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது பர்டிகுலராக சில லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸில் நேம்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் எப்படி அந்த வேரியபிளுக்கு நேம் வைக்கலான்னா, ஃபர்ஸ்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூசர்கிட்ட டேட்டா வாங்குறீங்க, அவர் உங்கள் டேட்டாவே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அஷ்வா, தென் செகண்ட் நேம் தயாளன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு செகண்ட் நேம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு நேம் வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒரு ஜென்ரலாக கொடுக்குறது. அந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிற ஃபார் ஃப்ளோட் எடுக்கிறீங்கன்னா, மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு ஃப்ளோட்டை கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. பூலியன்னா ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்லலாம், இப்போ நீங்கள் பூலியன் அதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இஸ் நேம் இஸ் வேலிட் இஸ் வேலிட் அப்படின்னு கொடுத்து ட்ரூ. ஸோ நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த எல்லாமே நீங்கள் இப்போ இந்த வேரியபிள் நேமு தப்பாக இருக்குது. இப்போ இங்கே இந்த வேரியபிள் நேமை நீங்கள் இப்படி டிக்ளேர் பண்ணுறீங்க. இது ஒரு ஜென்ரலாக ஒரு நேமை டிக்ளேர் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது செகண்ட்ரி. ஒரு வேரியபிள் நேமை டிஃப்ரெண்ட் கைண்டாக கொடுக்கலாம். ஒரு கேமல் கேஸாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி இப்படி கொடுத்தா இது பேர் கேமல் கேஸ். ஏன்னா அந்த தமிழ் மாதிரி ஒன்று வருதுல்ல, அதனால இது கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்னேக் கேஸில் கொடுக்கலாம். மை _ வேர். இது அண்டர்ஸ்கேரில் கொடுக்கலாம். அதுக்கடுத்து நார்மலாக திருப்பியும் ஸ்னேக், இந்த 2 கேஸ்லேயே கொடுக்கலாம். எப்படியெல்லாம் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணலாம்? அதாவது ஒரு ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கணும். மோஸ்ட்லி மை 25 அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கலாம். ஆர் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அண்டர்ஸ்கோர்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ஃபா நியூமரிக். இப்போ வந்து நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையுமே பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லைக் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து ஒரு ஜாவா மாதிரி வந்து கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து அது கொஞ்சம் இன்னும் ப்ரிஃபரபுளாக இருக்குது. அது மோஸ்ட்லி உங்களோட சாய்ஸ் தான். ஆக்சுவலி நான் இங்கே கீழே மைவேர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. பட் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி டிக்ளேர் பண்ண வேணாம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டுனா சரி ஓகே, மோஸ்ட்லி நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி வந்து இது செகண்ட் நேம். ஸோ விஎஸ் கோடி இப்போ அப்லோட் பண்ணிட்டோம் போல் எல்லாத்துலேயுமே வந்து இது கேட்குது. ஸோ மோஸ்ட்லி இது ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி வந்து பைத்தானில் மோஸ்ட்லி கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். இதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக இங்கே காமிக்கிட்டு பாருங்கள். நான் என்னென்னலாம் கொடுத்தேனோ அந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து காமிக்குது. ஸோ இதுதான் ஒரு வேரியபிளோட டிக்ளரேஷன். ஸோ இப்போ வந்து இதில் என்ன கொடுக்கக்கூடாது வேரியபிளை, இப்போ வந்து ஒரு நியூமரிக்கோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது அது எடுத்துக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா எடிட்டர்ஸ்லையுமே வந்து தப்பாக காமிக்கும். ஏன்னா அது வந்து இப்போ இருக்கிற அப்டேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி. அண்ட் தென் ஐஃபன் கொடுக்கக்கூடாது. அது வந்து இட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் அண்டர்ஸ்கோர்ஸ் மட்டும்தான் அலோட். ஐஃபனுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலராக வந்து நம்ம மைனஸ்ஸு இல்லை வந்து இன்டிஜர்ஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இதையுமே வந்து இந்த இன்டர்பிரட்டர் புரிஞ்சிக்காது. ஸோ இது ஒன்று இருக்குது. சாரி, இதை இன்னும் எடுத்துகிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து ஐஃபன் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு பண்ணக்கூடாது. அதாவது வந்து ஒரு டிக்ளரேஷனுக்கு நீங்கள் இப்படி கொடுத்தா அது எடுத்துக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இட் ஷுட் பி கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது ரன் ஆகாது. இட் ஷோஸ் எரர், சின்டாக்ஸ் எரர்னு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரை பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிருக்கு. இது தேவையில்லை நம்மளுக்கு. பிகாஸ் இங்கே நம்ம கால் பண்ணோம். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பைத்தானில் லைப்ரரிஸ் இம்போர்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனோட பேசிக். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதுலேயே வந்து கேஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் கேஸ்டிங் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் வேரியபிள் அந்த வேரியபிளுக்குள்ளே ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அது என்ன டேட்டா டைப்புங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமிங்கில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கிறத விட அந்த எரரை புரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராம் த்ரோ பண்ணுற அந்த எரரை புரிஞ்சுக்கிட்டு அது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான ரிசல்ட்டு சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கான்செப்ட். ஏன்னா இங்கே வேர்ல்டு வந்து சிவிலைசேஷனே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி அதுலேருந்து ரியலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ எவ்ரி மிஸ்டேக் இஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஸோ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எரர்ஸும் முக்கியம். அதாவது யூனிவர்ஸில் மேட்டர் இருக்கும் போது ஆன்டி மேட்டர்னு இருக்கும், பாசிட்டிவ்னு இருக்கும்போது நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று ரன் ஆகுதுன்னா அதுக்கு எரரும் தேவை. எரர் இருந்தால் தான் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் வே to understand the program. Rather than understanding, you can feel it, how it can be exciting you to do this. That's the key fuel to your programming skills. So errors and then understanding or feeling is important, because computing is
not reacting. It's a behavior.